வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கப் போவது கிராமத்து சமையல். பிரியாணி என்றாலே ஒரு தனி பிரியம் பலருக்கும் உண்டு. அது சைவமோ அசைவமோ பிரியாணிக்கு நிகர் பிரியாணிதான். காளான் பிரியாணி செய்வது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: காளான் 300 கிராம், பாஸ்மதி அரிசி 300 கிராம், 3 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி 3, 50 ml நெய், 100 ml ஆயில், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் மற்றும் 100 ml தயிர், சிறிதளவு புதினா மல்லி. முதலில் பாத்திரத்தில் ஆயில் மற்றும் நெய்யை ஊற்றவும். எண்ணெய் காய்ந்தவுடன் மிதமான தீயில் ஒரு பிரியாணி இலை மற்றும் கிராம்பு, பட்டை போடவும். இதுபோல நீளமாக நறுக்கிய வெங்காயத்தை எண்ணெயில் போடவும். நன்றாக வெங்காயத்தை வதக்கிய பின்பு அதில் தக்காளியை சேர்க்கவும். பின்பு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அடிபிடிக்காமல் வதக்கவும். பின்பு 100 ml தயிர் சேர்த்து புதினா மல்லியையும் சேர்த்து எண்ணெய் பிரிந்து வரும் வரை வதக்கவும். இதில் பிரியாணி மசாலா மற்றும் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கவும். மசாலா ரெடியானவுடன் அதில் நறுக்கி வைத்துள்ள காளானை போடவும். காளான் நல்லா மசாலாவில் கலந்தவுடன் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதற்கு ஏற்றாற்போல் 4 டம்ளர் தண்ணீர் ஊற்றுகிறேன். உங்கள் அரிசி அளவிற்கு தகுந்தது போல் நீங்கள் ஊற்றிக் கொள்ளுங்கள். நன்றாக கொதி வந்தவுடன் வடித்து வைத்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்து கலந்துவிடவும். 15 நிமிடம் தம் போட்டு இறக்கவும். சூடான சுவையான காளான் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.